இங்க ஒருத்தர் கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு கார்ல ஏறி ஒரு இடத்துக்கு கிளம்புறாரு. அப்படியே பல வருஷத்துக்கு முன்னாடி மனோகர் என்ற பையனுக்கு போஸ்ட்ல இருந்து ஒரு கால் லெட்டர் வருது. அதை பார்த்து அவங்க அம்மா, காலேஜ்லயே நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்ப, நீ ஏன்டா இன்டர்வியூல செலக்ட் ஆக மாட்டேன்னு சொல்றாங்க. அப்பதான் இவன் போட்டுக்க ஒரு சட்டை கூட இல்லாம அந்த சட்டையை பார்த்ததுமே அவங்களே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. எனக்கு அவங்க பார்வையை பார்த்ததுமே படிச்சதெல்லாம் மறந்து போதுமான்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றா. அதை பார்த்து அவங்க அம்மா ஒன்னும் கவலைப்படாதா, இன்னும் 2 நாள்ல கலெக்ஷன் காசுலாம் வரும், அதில் உனக்கு சட்டை வாங்கி தரேன்னு சொல்றாங்க. அண்ட் இவனும் அயன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு பையன் அவங்க அப்பாவுக்கு நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அப்ப இவங்க அயன் பண்ணதை பார்த்ததுமே எனக்கும் ஆசையா இருக்கு, நான் ஒரு தடவை தொட்டுக்குவான்னு சொல்லிட்டு கேட்கறான். இதெல்லாம் நீ தொடக்கூடாதா, பார்த்தா என்னதான்டா அடிப்பாங்கன்னு சொல்றாங்க. சோ இவன் சோகமா இருக்கான். அதை பார்த்ததுமே ஒரு தடவை வேணா தொட்டுக்கோன்னு சொல்லிட்டு தொட வச்சு அனுப்பி விடுறான். தென் அயன் பண்ண ஷர்ட்ல எந்த ஷர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணாடியில் பாக்குறான். கடைக்கு போயிட்டு இவனுக்கு பிடிச்ச சட்டையை எடுத்துட்டு இன்னும் 2 நாள்ல காசு வந்துடும், கண்டிப்பா நான் வாங்கிக்கிறேன், எடுத்து வைங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் எடுத்து வைக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே இவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வரும்போது இவன் இன்டர்வியூக்காக படிச்சுட்டு இருக்கா. இவங்க அம்மா வந்ததை பார்த்ததுமே சட்டை எப்பமா எடுத்து குடிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். நாளைக்கு தான்ப்பா எல்லாருமே காசு தருவாங்க, கண்டிப்பா வாங்கி உனக்கு சட்டை வாங்கிலான்னு சொல்றாங்க. படுக்கும்போது என்னோட பிள்ளைக்கு எப்படியாச்சும் வேலை கிடைச்சுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே படுக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் வருது, காசு கலெக்ஷன் பண்ணதுக்காக போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. நானும் கூட வரமான்னு சொல்லிட்டு இவனும் கூட போறான். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் துணியை வாங்குறாரு, 20 ரூபா ஆச்சுன்னு சொல்றாங்க. பட் என்கிட்ட சேஞ்ச் இல்ல, அடுத்த வாரம் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அண்ட் போற இடம் எல்லாமே அரிசி சாப்பாடுன்னு கொஞ்சம் தான் காசு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் தர, அடுத்த மாசம் தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் காசு தராங்க. சோ இப்ப கொடுத்த காசு வரைக்கும் வீட்டுல வந்து எண்ணி பாக்குறாங்க. ஆனா இது போயிட்டு வர செலவுக்கு தான் கரெக்டா இருக்கும், 15 ரூபா தான் எக்ஸ்ட்ரா இருக்கு, சட்டையெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். சோ அடுத்த நாள் காலையிலேயே பையனுக்கு சட்டை வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு கடனா காசு கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறாங்க. பட் அவங்க அப்பா அம்மா ஊருக்கு போயிடுவாங்க. அந்த பொண்ணு மட்டும் தான் வீட்டுல இருப்பா. சோ அந்த பொண்ணு கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே அந்த பொண்ணு, என்னோட அண்ணன் ஒரு சட்டையை வாங்கி சைஸ் பத்தலன்னு சொல்லிட்டு 2 வருஷமா வச்சிருக்கான், சோ அந்த சட்டையை தர மனு அண்ணனுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறாங்க. இவங்க அம்மாவும் சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க. ஆனா இந்த விஷயத்தை இந்த பொண்ணோட அண்ணனோட ஃப்ரெண்டு பாத்துறான். அதே டைம்ல இவன் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்டர்வியூக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்தா அவன் அண்ணன் அவங்க ஃப்ரெண்டு மீட் பண்ணி உன்னோட தங்கச்சி அவனுக்கு சட்டையை கொடுத்துருக்கா, இந்த விஷயம் இப்படியே விட்டா பெரிய விஷயமாயிடுன்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விடுறான். அதை கேட்டதுமே இவன் கோவப்பட்டு என்னோட சட்டையெல்லாம் நீ போடுறியாலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்லயே வச்சு அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுறான். இந்த விஷயம் தெரிஞ்ச அவங்க அம்மா அங்க வந்ததுமே அவங்க பையனை பார்த்ததுமே கதறி அழுகுறாங்க. அண்ட் வீட்டுக்கு போனதுமே இந்த ஊர்ல இருக்க எல்லாரோட துணியோட அழுக்க துவைக்கிறா, ஆனா அவங்க மனசுல இருக்க அழுக்க என்னால துவைக்க முடியலடா, சோ இந்த ஊர்ல நம்ம இருக்கவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் இப்ப பல வருஷம் கழிச்சு யார சட்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழ்ச்சி அனுப்புனாங்களோ அவன் தான் இப்ப பெரிய கார்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பெரிய பிசினஸ் மேனா வளர்ந்து மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பார்க்காம எல்லாருமே இவனோட சட்டையை தான் போட்டுட்டு இருக்காங்க.